எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் பிரபஞ்ச தேவி தாரணி. இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோல அன்பே சிவம் கர்ம வினைகள் என்றால் என்ன? கர்ம வினைகள், கர்மா அப்படின்னு சொல்றாங்கல்ல, அதை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். நேத்து பார்த்த வீடியோல எதோட முடிச்சிருந்தோம்? அந்த 7 விதமான கேலக்சியை கடவுள் உருவாக்குனாங்க, பரம்பொருளை கொண்டு உருவாக்குனாங்க. உருவாக்கிட்டு எல்லாம் உருவாகி முடிச்சிருச்சு. இப்போ என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, அந்த 7 விதமான கேலக்சிக்கும் ஒவ்வொரு கோடானு கோடிக்கணக்கான சூரியன்கள் இருக்குது. ஒவ்வொரு சூரியனுக்கும் பிளானட்ஸு அந்த மாதிரியெல்லாம் இருக்குது. சூரிய குடும்பம் அப்படின்றது இருக்குது. அப்படின்றதெல்லாம் நம்ம பார்த்தோம். சரி, இப்போ அதை நீங்கள் இப்படி வச்சுக்கிறணும். இப்படி இல்லாமல் இப்படி வரிசையாக போகிற மாதிரி வச்சுக்கணும். 7 ஒவ்வொரு நிலைகளாக அந்த மாதிரி அந்த கேலக்சியோடைய அமைப்பு அடுத்தடுத்த கேலக்சி, அடுத்தடுத்த கலர், அடுத்தடுத்த கேலக்சி அப்படின்னு சொல்லிட்டு வரிசைப்படுத்தி வச்சுக்கோங்க. அதுக்கு நேற்று எடுத்தோடனே ஒரு ஃபோட்டோ போட்டிருந்தேன். ரெட் கலர்லேருந்து ஒய்லட் கலர் வரைக்கும் அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதோடைய வரிசைப்படி அது இருக்கும். அதில் நிறையா கலர் இருந்துச்சு. பேசிக் 7 கலர் படி அது இருக்கும். அதுக்குள்ளே அந்த சப் கலர்ஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்களா, அதெல்லாம் அதுக்குள்ளே இருக்கக்கூடிய சூரியன்கள் அதுக்குள்ளே இருக்கக்கூடிய பிளானட்ஸு அதெல்லாம் அந்த பேசிக் கலருடைய சாயலில் இருக்கும். சரி, அந்த சப் கலர்ஸ் அது எல்லாமே இருக்கும். ஓகே, முடிஞ்சு. இப்போ இன்னொரு டவுட் உங்களுக்கு வரும். இப்போ ரெட் கலர் ஸ்டார்னா அங்கே எல்லாமே ரெட் கலரில் தான் இருக்குமா? அதுல இருந்து வர சூரியன் அப்படி கிடையாது. சரிங்களா? அந்த ஸ்டாரோடைய எண்டு, அந்த ஒவ்வொரு கேலக்டிக் சென்டரில் தான் அந்த ரெட் இருக்கும். ரெட்டு, அடுத்து க்ரீனு, அடுத்து ஒய்லெட்டு. ஒவ்வொரு கேலக்சியுடைய சென்டரில் தான் அந்த கலர் இருக்கும். ஆனால் உள்ளுக்குள்ளே இருக்கிற சூரியன்கள், அதுல இருக்கக்கூடிய பிளானட்ஸ் இதெல்லாம் எல்லா கலரும் கொண்ட வடிவங்களில் தான் இருக்கும். எல்லா கலருமே இருக்கும். அதில் எல்லாமே இருக்கும் அப்படின்ற மாதிரி வச்சுக்கோங்க. சரி, ஆமாம், இந்த டவுட் வரும்ல. இப்போ இந்த கலர்னா இந்த கலரில் இருக்கக்கூடியது மட்டும்தான் அங்கே இருக்குமா? அந்த மாதிரிலாம் அப்படியெல்லாம் கிடையாது. ஓகேங்களா? அதனுடைய சென்டர் ஆஃப் கேலக்டிக் சென்டரில் தான் அந்த கலர், ஒவ்வொரு கலருடைய அடிப்படை கலர் அதில் இருக்கும். அவ்வளோதான். ஓகே, இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறாங்கன்னா, இதெல்லாம் நம்ம 2 பேர் மட்டுமே ரசிச்சுக்கிட்டே இருக்கிறோமே, நமக்குள்ளேருந்து ஒன்று ரசித்து அது ஒவ்வொன்றுக்குள்ளேயும் வாழ்ந்து ரசித்து பார்த்தா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவுக்கு வர்றாங்க இறைவன் இறைவி. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த பரம்பொருள் இருக்குல்ல, பரம்பொருள்ல இருந்து ஃபஸ்ட்டு இந்த விஷயத்தை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். பரம்பொருள்ல இருந்து தான் உயிர் உருவாச்சு அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லக்கூடாது. ஓகேங்களா? பரம்பொருள் படைப்பினங்களை தான் உருவாக்கும். ஓகேங்களா? அதுவும் இறைவன் தான் உருவாக்குறாங்க. பரம்பொருளுடைய அந்த பொருட்களை எடுத்து இந்த சூரியன், சந்திரன், கேலக்சி இந்த மாதிரியான விஷயங்கள், அணுக்களின் கூட்டு, இந்த மாதிரியான விஷயங்களை தான் பரம்பொருளை கொண்டு உருவாக்க முடியும். எந்த ஒரு உயிரையும் பரம்பொருள் உருவாக்க முடியாது. ஓகேங்களா? அப்போ எப்படி நம்மெல்லாம் வந்தோம் அப்படின்னு ஒரு கேள்வி வரும். இப்போ கடவுள் அவங்களே ரசித்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லி விருப்பப்படுறாங்களா? அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களுக்குள்ளேருந்து ஒரு ஆத்மா பிறக்குது. அதுக்கான தாண்டவ முத்திரைகள்லாம் போட்டு. இப்போ இன்னொன்று விஷயம் என்ன சொல்லணும் அப்படின்னா, இந்த பரம்பொருளில் ஜெனட்டிக்கே இருக்காது. ஜெனட்டிக் டிஎன்ஏ கோடு இந்த மாதிரி இருக்குல்ல ஷேப்பில், அந்த டிஎன்ஏ கோட் நீங்கள் பரம்பொருளை போய் எடுத்து பரம்பொருளை நம்ம ரிசர்ச் பண்ண முடியாது. ஒன்றும் இல்லை. இப்போ நீங்கள் பூமியில் இருக்கக்கூடிய அணுக்கள் அதெல்லாம் எடுத்து ரிசர்ச் பண்ணி பாருங்களேன். அதில் ஜெனட்டிக் கோடு டிஎன்ஏ ஸ்ட்ரக்சர் அப்படின்றதே இருக்காது. சரிங்களா? அப்போ அதெல்லாம் எதுக்கு இருக்கும்னா உயிர் பொருட்களுக்கு மட்டும்தான் இருக்கும். ஓகேங்களா? அதுதான் நம்மளை போன்ற உயிர்கள், மனிதன், பூச்சி, தாவரங்கள் இந்த மாதிரியான உயிர்களுக்கு மட்டும்தான் அந்த ஜெனட்டிக் கோடு அப்படின்றது இருக்கும். இப்போ இந்த ஜெனட்டிக் கோடை இறைவன் உருவாக்கிட்டாங்க. ஆத்மா, ஜெனட்டிக் கோடோட வடிவம் என்னது? ஆத்மா. அந்த ஆத்மா இப்போ உருவாக்கிட்டாங்க. அது என்ன வடிவம்ன்றதெல்லாம் எனக்கு தெரியாது. சரிங்களா?
அது அவங்கவுங்க அவங்கவுங்களுடைய கற்பனைக்கு ஏற்ற மாதிரி போய் ஆராய்ச்சி பண்ணி பாருங்க. ஆத்மா வந்து எந்த வடிவத்தில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, ஆத்மான்றது இப்போ உருவாக்கிட்டாங்கப்பா. ஆனால் அந்த ஆத்மாவுக்கு ஒரு உடல் வடிவம் கொடுத்தாதானே அது போய் அந்த பஞ்சபூத தத்துவங்கள், அந்த பிரபஞ்ச தத்துவங்களை கடந்தவங்க தான் இறைவன் இறைவி. இந்த பிரபஞ்ச தத்துவங்கள்லாம் இயங்குதுல, பிரபஞ்ச படைப்பினங்கள், ஒவ்வொரு பிரபஞ்ச படைப்பினங்களையும் அதுக்குள்ளேருந்து உட்காந்து ரசிக்கணும், வாழ்ந்து வாழ்ந்து பார்த்து ரசிக்கணும் அப்படின்னா அந்த பிரபஞ்ச படைப்பினங்கள்லேருந்து ஒரு உடல் கொண்டு உருவானாத்தான் ரசிக்க முடியும். இறைவன் இறைவியை டைரெக்டாக போய் ரசிக்க முடியாது. சரிங்களா? அங்கே இருந்துட்டு ரசிக்கலாம். ஒவ்வொன்றுக்குள்ளே இறங்குனாங்கன்னா அவங்களுடைய வல்லமைக்கு உள்ளுக்குள்ளே இறங்குனாங்கன்னா என்ன ஆகும்? அது வந்து வெடிச்சிடும், வேஸ்ட்டாக போயிடும் தானே எல்லாமே. அதனால ஒரு உடல் வடிவம் அப்படின்றது அவங்க எடுக்கிறாங்க. எப்படி எடுக்கிறாங்க அப்படின்னா, இப்பதான் இந்த ஆத்மாவை வந்து என்ன பண்றாங்கன்னா, பரம்பொருளின் உதவியை கொண்டு அதுல வந்து இந்த பஞ்சபூத தத்துவங்கள்லாம் அதுக்குள்ள அடங்கி இருக்குதுல்ல, நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் எல்லாமே அடங்கி இருக்குல்ல, அந்த தத்துவங்களை எடுத்து ஒரு உடலை வந்து வடிக்கிறாங்க. அப்படி ஒரு உடலை வந்து வடித்த உடனேமே அதில் அவங்க உருவாக்கி வச்ச பஞ்சபூத தத்துவங்கள், இப்போ இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற எல்லா பொருளோடைய அந்த சாயல் வந்து அந்த உடலில் வந்து இருக்கும். மனிதன் மாதிரி ஒரு உடல்னு சொல்லி வச்சுக்கோங்க. இப்போ என்னைய மாதிரி ஒரு உடல், அந்த மாதிரி ஒரு உடலை வந்து அவங்க வந்து வடிவமைக்கிறாங்க. அது வந்து அந்த பிரபஞ்ச மாயைக்குள்ள இறங்கி அதில் இருக்கிறத புரிஞ்சு இயங்கக்கூடிய தன்மையில் அந்த உடல் வந்து இருக்கும். ஓகேங்களா? இப்போ இந்த உடலுக்கு வந்து இந்த ஆத்மாவை வடிவமைச்சாங்கல்ல, அந்த ஆத்மாவை தூக்கி அதுக்குள்ளே செலுத்துகிறாங்க. செலுத்தினோடனேமே அது வந்து உயிர் பெற்று விட்டது அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாமா? அந்த ஆத்மா தான் என்னது, அந்த டிஎன்ஏ, அந்த ஆத்மாக்குள்ளே தான் அந்த டிஎன்ஏ பதிவுகள் அப்படின்றதெல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். உயிர் பெற்ற உடனேமே அந்த உடல் வந்து உயிர் பெற்று அங்கே அந்த முதல் வானத்தில் ஃபஸ்ட்டு கேலக்சிக்குள்ளே அவங்க வந்து போகிறாங்க. சரிங்களா? அங்கே அந்த இறைவன் இறைவி அந்த ஆத்மாவை ஃபஸ்ட்டு வடிவமைத்து பஞ்சபூத தத்துவங்கள் கொண்ட அந்த பரம்பொருளில் இருக்கக்கூடிய பொருட்கள் அனைத்தையும் எடுத்து அந்த உதவியை கொண்டு உடலை வடிவமைத்து அதுக்குள்ளே அந்த ஆத்மாவை செலுத்தி அந்த ஃபஸ்ட்டு கேலக்சியில் கொண்டு போய் விடுறாங்க. சரிங்களா? அங்கே விட்டோடனேமே அதுக்குள்ளே இருந்து மறுபடியும் 2ஆக பிரியுது. சரிங்களா? இறைவன் இறைவி ஃபஸ்ட்டு படைப்பினங்கள் வேணும்னு நினைக்கும் போது எப்படி 2ஆக ஒரே கடவுளாக இருந்தவங்க 2ஆக பிரிஞ்சாங்களா, அது மாதிரி 2ஆக பிரியுது. அப்போ 2ஆக பிரிஞ்சோடனே அது ஆண் பெண் 2ஆக பிரியுது. பிரிஞ்சோடனே அவங்கள பார்க்குறாங்க 2 பேரும். பார்த்துட்டு நம்ம 2 பேரும் யார், எதுக்கு இப்படி வந்திருக்கோம், எதுக்கு அப்போ அவங்களே சுற்றி பார்க்குறாங்க. சரிங்களா? பார்த்த உடனேமே அவங்களுக்குள்ளேருந்து ஒன்று வெளியே வருது. அவங்க வச்ச அந்த ஆத்மா, இறைவன் இறைவி வைத்த அந்த ஆத்மா அவங்களுக்குள்ள பரமாத்மாவாக இயங்கிட்டு இருக்குது. நம்மளை மாதிரி சாதாரண ஆத்மா அது கிடையாது. அது பரமாத்மாவில் இருந்து டைரெக்டாக, இறைவன்கிட்ட இருந்து டைரெக்டாக வந்த ஆத்மா, அது பரமாத்மா. சரிங்களா? அப்போ பரமாத்மாவுக்கும் ஒரு எண்டு இருக்குது. அந்த பரமாத்மாவையும் கடந்தவங்க தான் இறைவன் இறைவி. சரிங்களா? இங்கே தான் பரமாத்மா அப்படின்றது ஸ்டார்ட் ஆயிருக்கு. அவங்களுக்குள்ள இருந்து ஒரு வாய்ஸ் வந்து 2 பேருக்குள்ள இருந்து ஒரு வாய்ஸ் வந்து வெளிப்படுது. நம்ம 2 பேர் யார் அப்படின்னு சொல்லி கேட்கும் போது, அப்போ வாய்ஸ் வெளிப்பட்டோடனே அந்த பரமாத்மாவை அவங்க உணர்றாங்க. 2 பேரும் உணர்ந்தோடனேமே அவங்களுக்கு எல்லாமே ஞாபகம் வந்துடுது. ஓகே, நம்ம தான் இதெல்லாம் படைச்சோம், நம்ம தான் இதிலிருந்து இந்த பிரபஞ்ச படைப்புகளை ரசிக்கிறதுக்காக நம்ம வந்து பிறந்து வந்திருக்கிறோம். நமக்கும் ஒரு எண்டு அப்படின்றது இருக்குது, காலம்ன்றது இருக்குது. அது இந்த பிரபஞ்ச படைப்புகள் அழியும் போது நம்மளும் வந்து நம்ம எதுலேருந்து வந்தோமோ அதுக்குள்ளே போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே அவங்க வந்து புரிஞ்சுக்கிறாங்க. புரிஞ்ச உடனேமே அவங்களே இறைவனே அவங்களாதான் பிறந்து வந்திருக்கிறாங்க. என்ன உடல்
தத்துவங்களால பிறந்து வந்திருக்கிறாங்க. காலம் அப்படின்றத கொண்டு பிறந்து வந்திருக்கிறாங்க. அவங்க தான் யாருன்னா காலதேவன், காளி அப்படின்னு சொல்றாங்கல்ல, அவங்கள மாதிரி. அது நேம் நீங்க என்ன வேணா வச்சுக்கலாம். சிவன், அம்மன் தான் திருப்பி பிறந்து வந்துகிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? அவங்களுக்குள்ள இருந்து வந்தா திருப்பி அவங்களே தானே வரப்போறாங்க. அது பேர் அப்படி வச்சிருக்கிறாங்க. எதுக்காக காலன் அப்படின்னு சொல்றாங்கன்னா, அவங்களுக்கு ஒரு டைம் இருக்குது. ஓகேங்களா? அவங்க பரமாத்மா தான். ஆனா பரமாத்மாவே தாண்டியது இறைவன், இறைவி. அவங்களுக்கு ஒரு டைம் இருக்கு. பிரபஞ்ச படைப்புகள் முடியும் போது அவங்களும் இறைவன், இறைவியை அடைந்து விடுவார்கள். சரிங்களா? இப்ப இவங்க என்ன பண்ண போறாங்க அப்படின்னா, அவங்க அவங்க 2 பேரும் சேர்ந்து அந்த தாண்டவன் அவங்க இப்ப உடல் இன்பம் அடைகிறாங்க. முதல்ல இறைவன், இறைவிக்கு உடல்ன்றதே கிடையாது. உருவம் இருக்கோ, அது அது எந்த மாதிரியான உருவம் கூட நம்மளால புரிஞ்சுக்க முடியாது. அவங்களுக்குள்ள இருந்து தாண்டவ நடனம், தாண்டவ முத்திரைகள் வெளிவந்தப்ப முதல்ல வெளிப்பட்ட உணர்ச்சி, அன்பு இதெல்லாம் சொல்லி நம்ம கதையை சொல்லிட்டு வந்தோம். இப்ப என்ன பண்ண போறாங்கன்னா, உடல் இன்பம் அடைகிறாங்க 2 பேரும். இடையில அந்த இது சொல்வாங்கல்ல, தாம்பத்தியம் அப்படின்ற விஷயத்தையே தாம்பத்தியம் அப்படின்ற விஷயமே அந்த உடல் இருந்தா தான் அது உடல்ல இருந்து தான் அது உருவாக முடியும். சரிங்களா? இறைவன், இறைவியா எதுவுமே இல்லாத ஆதி அனாதிக்கு தாம்பத்தியம்ன்றது தேவைப்படாது. சரிங்களா? அது தாண்டவ முத்திரைகள்ன்றது தான் அவங்களுக்குள்ள இருக்கும். அது டோட்டலி வேற. அது எப்படி இருந்துச்சு, எந்த மாதிரி அவங்க தாண்டவ முத்திரைகள்லாம் போட்டு நம்மளை படைச்சாங்கன்றதுலாம் நம்மளால புரிஞ்சுக்க முடியாது. ஏன்னா நம்மளாம் மாயையில இருக்கோம். நானா இருந்தாலும் மாயையில தான் இருக்கிறேன். சரிங்களா? நம்ம அங்க போனாதான் அதை புரிஞ்சுக்க முடியும். அங்க உடலோட எல்லாம், அதாவது நம்மளுடைய ஆத்மாவோட அங்க போகணும். அப்பதான் அதை அவங்க எப்படியெல்லாம் அதெல்லாம் பண்றாங்கன்றதை நம்ம புரிஞ்சுக்க முடியும். அந்த அளவுக்கு நமக்கு தகுதி இருக்கான்னு கூட தெரியாது. சரிங்களா? நமக்குலாம் எந்த ஒரு தகுதியும் இல்லை. இந்த உலக வாழ்க்கை எப்படின்றதே நமக்கு தெரியும். ஆனா நம்மெல்லாம் பெரிய இறைவன், இறைவி மாதிரியே இந்த உலகத்துல உட்காந்து பேசிட்டு இருப்போம். தகுதியே கிடையாது. ஏன்னா அவங்கெல்லாம் எப்படி நம்மளுடைய ஆத்மாவை உருவாக்குனாங்கன்னு கூட, நம்ம ஆத்மா தான் அது. நம்ம ஆத்மாவே எப்படி வடிவெடுத்து வந்துச்சுன்னு கூட நமக்கு புரிஞ்சுக்க முடியாது. அப்ப நமக்கு என்ன தகுதி இருக்குன்னு சொல்லிட்டு இறைவனை நம்ம இறைவனை குறை சொல்ற அளவுக்கு, சாமியே இல்லை அப்படின்னு சொல்ற அளவுக்கெல்லாம் நம்ம எப்படி பேச முடியுது? அப்ப நமக்கு எவ்வளவு ஆணவம், மாயை, கண்மம்லாம் இருக்குது பாத்தீங்களா? அதெல்லாம் உடைக்கணும் தான் நான் பிறந்து வந்திருக்கேன். எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஆணவம், கண்மம், மாயை, அதைத்தான் மும்மலங்கள்னு சொல்றாங்க. அதெல்லாம் நம்ம உடைச்சு விட்டுட்டோம்னா உண்மை என்னன்றதை நம்ம கிளியரா தெரிஞ்சுக்க முடியும். ஓகேங்களா? சரி, இப்ப இவங்க உடல் இன்பம்ன்றது அடைகிறாங்க. தாம்பத்தியம் சொல்றோம்ல, ஒவ்வொரு தாய் தந்தையருக்கு இடையில ஏற்படக்கூடிய இன்பம்ல இருந்து இன்பம் எப்படி இருக்குதோ அந்த ப்ரொசீஜர் படி, அதுபடி அவங்க தாம்பத்தியத்துல இன்பம் அடைகிறாங்க. சரி, இன்பம் அடைஞ்சு முடிச்சுட்டாங்கப்பா. முடிச்ச உடனே அவங்களுக்குள்ள இருந்து ஒன்று வடிவெடுக்குது. ஓகேங்களா? இதெல்லாம் அவங்களுக்கே தெரியாமல இல்லை, அவங்க டிசைட் பண்ணி தான் அதெல்லாம் பண்றாங்க. சரிங்களா? அவங்களுக்கு ஒண்ணுமே தெரியாம அதுவா எல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சுக்க கூடாது. நமக்கு தான் உண்மை தெரியாம எல்லாமே நடக்குது, அவங்களுக்கு அப்படி இல்லை. ஓகே, அந்த காலதேவன், இறைவன், இறைவி, அவங்களே இறைவன், இறைவி தான். சரிங்களா? இறைவன், இறைவிட்ட இருந்து உடல் தத்துவத்துல வந்தவங்க, அவ்வளவுதான் வித்தியாசம். சரிங்களா? பரமாத்மா அவங்க அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாமா? ஓகே, இப்ப இன்பம் அடைஞ்சு அவங்களுக்குள்ள இருந்து ஒன்று பிறக்குது. சரிங்களா? அதுதான் யாருன்னா மகாவிஷ்ணு மற்றும் ஸ்ரீலக்ஷ்மி. ஓகேங்களா? பிறந்துட்டாங்களா? ஒருவராக தான் பிறக்கிறாங்க. அங்க இறைவன், இறைவி ஃபர்ஸ்ட் எப்படி ஒன்னா அர்த்தநாரி வடிவத்துல இருப்பாங்க, அது மாதிரி ஒரே உடலா பிறக்குது. அதுல ஆண் தன்மை, பெண் தன்மையோட பிறக்குது. பிறந்த உடனே அது 2ஆக பிரிகிறது. சரிங்களா? பிறந்த உடனேமே அவங்களுக்குள்ள இருந்து, அவங்களுடைய தாம்பத்திய இன்பத்துல இருந்து ஒரு மறுபடியும் இன்னொரு உடல் தான் இப்ப வெளியே வருது. சரிங்களா? உடல் கொண்ட ஆத்மா. அந்த ஆத்மா அப்ப எங்க இருந்து வந்திருக்கும்? இந்த பரமாத்மால இருந்து தான் வந்திருக்கும். சரிங்களா? அந்த அந்த பரமாத்மாவுக்கு அந்த ஆத்மாவை கொடுத்தது யாரு? இறைவன், இறைவி. இப்ப புரிஞ்சிருச்சா? எல்லாத்துக்குமான ஒரு டெஸ்டின், எல்லாத்தையும் உருவாக்குறவங்க யாரு அப்படின்னா இறைவன், இறைவி தான். அவங்ககிட்ட இருந்து அடுத்து ஒருத்தவங்க இறைவன், இறைவியே, உடல் தத்துவம் கொண்ட இறைவன், இறைவியே வந்தாலும்
வந்துட்டாங்க. அப்ப அந்த இறைவன் இறைவி அழிஞ்சிருவாங்களா? ஆதி அனாதியில இருக்கிறவங்க இவங்களுக்குள்ள புகுந்துட்டு அவங்க அங்க ஒண்ணுமே இல்லாம இருப்பாங்களா? அப்படி கிடையாது. அவங்க ஆதி அனாதியில எப்பயுமே இருக்கணும். ஏன் இருக்கணும் அப்படின்னா, இந்த பிரபஞ்சத்துல இருக்கிற ஒவ்வொரு பொருட்களும் இயங்கணும்னா, அதுக்கு இயக்கு சக்தியை இறைவன் இறைவி தாண்டவ நடனம் புரிஞ்சாதான் இயக்க முடியும். அப்ப அவங்க தாண்டவ நடனத்துல ஒன்ன ஸ்டாப் பண்ணிட்டாலும் பிரபஞ்சத்துல இருக்க அத்தனை பொருட்களும் அப்படியே ஸ்டன் ஆயிரும். புரிஞ்சிருச்சா நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு? இறைவன் இறைவியோடைய இயக்கம் ஸ்டாப் ஆயிடுச்சுன்னா பிரபஞ்சமே ஸ்டாப் ஆயிரும். அப்ப அவங்க எப்படி இயங்காம இருப்பாங்க? அவங்க அப்படி அமைதியா உட்காந்து வேடிக்கை பார்க்குறாங்க, வேடிக்கை பார்த்து கவனிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிலாம் சொல்றாங்க. இறைவன் இறைவி வந்து வேடிக்கை பார்த்து கவனிச்சுக்கலாம் இல்லை, அவங்க எனி டைம் இயங்கிக்கிட்டே இருக்காங்க. தாண்டவ நடனங்கள் புரிஞ்சு எல்லா த்துக்குமான ஒட்டுமொத்த பிரபஞ்ச படைப்புகளுக்குமான இயக்கு சக்தியை எனி டைம் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. சரிங்களா? பரம்பொருள் மூலியமா, பரம்பொருள்ல இருந்து அந்த ஆற்றல் பிறக்குது. இந்த பரம்பொருளுக்கு ஆற்றல் எங்க இருந்து வந்துச்சு? இறைவன் இறைவி தாண்டவ நடனம் புரிஞ்சாதான் வரும். சரிங்களா? ஒரு தடவையோட அவங்க ஸ்டாப் பண்ணிட்டாங்கப்பா, அப்பனா அங்கேயே ஆற்றல் ஸ்டாப் ஆயிரும். பரம்பொருளே ஆற்றல், சிவலிங்கத்துக்கும் ஆற்றல் ஸ்டாப் ஆயிரும். இதை முதல்ல தெளிவா புரிஞ்சுக்கிட்டாதான் நம்ம வந்து இறைவன் இறைவி உட்காந்து வேடிக்கை பார்க்கறாங்க நம்ம சொல்ல மாட்டோம். ஓகேங்களா? சரி, அப்ப எனி டைம் இயங்கிட்டே இருக்காங்க. அப்ப நம்ம பிரச்சனையெல்லாம் உட்காந்து கேட்கறது யார்? நம்ம கண் முன்னாடி தரிசனம் கொடுத்து நம்மளை உட்காந்து வேடிக்கை பார்க்குற மாதிரி நம்ம கண்ணுக்கு தெரியறதுலாம் யாரு? அதுதான் இவங்க இந்த பரமாத்மா அப்படின்றவங்க. ஓகேங்களா? அவங்க வந்து உடல் வடிவம் கொண்டு அந்த முதல் கேலக்சியில வந்திருக்கிறாங்க. வந்துட்டு அவங்களுக்குள்ள தாம்பத்திய இன்பம் அடைஞ்சு ஒரு உடல் வந்து வடிவெடுக்குது. அந்த ஆத்மாவுக்கும் அந்த அந்த ஆத்மாவுக்கும் எனர்ஜியை கொடுக்கறது யாரு? அந்த இறைவன் இறைவி எனி டைம் கொடுத்துட்டே இருக்காங்க. அப்ப இவங்க என்ன பண்றாங்கன்னா, இவங்க வந்து இன்னொரு உடலை உருவாக்குறாங்க. இந்த பரமாத்மா அவங்க மகாவிஷ்ணு ஸ்ரீலட்சுமி சொல்லிட்டு ஒருத்தரா பிறக்கிறாங்க, ஒருத்தர்ல இருந்து ரெண்டா பிரிகிறாங்க. பிரிஞ்சு முடிச்சோடனேமே அவங்க கிட்ட இறைவன் இறைவி என்ன பண்றாங்கன்னா, ஃபர்ஸ்ட் கேலக்சில இருந்து செகண்ட் கேலக்சிய அடுத்த கேலக்சி, அடுத்த கலர் இருக்கிற கேலக்சின்னு வச்சுக்கலாமா, அந்த கேலக்சியை இந்த மகாவிஷ்ணு மற்றும் ஸ்ரீலட்சுமிக்கு கொடுக்குறாங்க. மகாவிஷ்ணு ஸ்ரீலட்சுமியும் கடவுள் தான். சரிங்களா? அவங்களுக்குள்ள இருந்து வெளிவந்தவங்க. ஓகேங்களா? அவங்கள வந்து இந்த ஆதி சிவன் ஆதிபராசக்தின்னு வச்சுக்கலாமா, முதல்ல வந்த பரமாத்மா அப்படின்னு சொல்லி வச்சுக்கோ. உடல் வடிவம் கொண்டு வந்த பரமாத்மா ஆதி சிவன் ஆதிபராசக்தியிலிருந்து மகாவிஷ்ணு மற்றும் ஸ்ரீலட்சுமி பிறக்கிறாங்க. சரிங்களா? அவங்களும் உடல் தத்துவம் கொண்டுதான் பிறக்கிறாங்க. ஆனா இவங்களை மாதிரி இவங்களை போன்ற சாயல்ல இருப்பாங்க. ஆதிசிவன் ஆதிபராசக்தி மாதிரி அவங்க இருப்பாங்க. அவங்க செகண்ட் கேலக்சிக்கு போறாங்க. சரிங்களா? செகண்ட் கேலக்சி அப்ப கடவுள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இனி அப்ப இந்த பரமாத்மா என்ன சொல்றாங்க அப்படின்னா, நான் வந்து அத்தனை கேலக்சியும் ஆட்சி செய்யக்கூடிய ஒரு பெர்மிஷனை வந்து நான் உங்களுக்கு கொடுக்குறேன். அதுதான் உங்களுடைய வாழ்க்கை. பிரபஞ்சத்தினுடைய வாழ்க்கைனா என்ன? பிரபஞ்சம் எப்படி உருவாச்சு? அதில் ஒவ்வொரு ஆத்மாக்களையும் நீ உருவாக்குங்க. ஆத்மாக்கள்னா ஆத்மாக்கள் கொண்ட உடல். ஒவ்வொரு உயிர்களையும் நீங்கள் உருவாக்குங்க. எல்லாத்தையும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்க, கற்றுக்கிட்டு இந்த பிரபஞ்சம் அழியும் போது நீங்களும் என்னோட வந்துருங்க. அது வரைக்கும் நீங்கள் இருப்பீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அவங்களும் கடவுள் தான். மகாவிஷ்ணு ஸ்ரீலட்சுமியும் கடவுள் தான். கடவுள்லேருந்து வெளிவந்தவங்க. ஆனால் உடல் தத்துவம் கொண்டு வெளிவந்தவங்க. ஆதிசிவன் ஆதிபராசக்தி உடல் தத்துவம் கொண்டு வெளிவந்தவங்க தான். சரி, ஓகே. நம்ம எல்லாரும் இயங்குறதுக்கான ஆற்றலை வந்து இறைவன் இறைவி அங்கேருந்து நமக்கு எனி டைம் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க அப்படின்ற விஷயத்தையும் அவங்களுக்கு வந்து சொல்லி கொடுக்குறாங்க. சொல்லி கொடுத்ததுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இன்னொரு கேலக்சியில் அனுப்பிச்சு வைக்கிறாங்க. அவங்க வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறாங்க. இப்போ மகாவிஷ்ணு ஸ்ரீலட்சுமி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறாங்க. அப்போ இவங்க என்ன பண்ணிட்டு இருப்பாங்கன்னா, பரமாத்மா வந்து எல்லாத்தையும் கவனிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ உண்மையிலே நம்ம எல்லாரையும் கவனிச்சுக்கிட்டு இருக்கிறது யாரு? ஆதிசிவன் ஆதிபராசக்தி ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தையும் இப்போ அங்கே உட்காந்து கவனிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆத்மாக்களை ஆத்மாக்களை உருவாக்குறது அங்கே. ஓகே, இவங்க வந்து இப்போ ஒரே ஒரு ஆத்மாவை தான் அவங்க வந்து உருவாக்கி விடுறாங்க. அவங்க தான் மகாவிஷ்ணு ஸ்ரீலட்சுமி. அவங்க அடுத்த கேலக்சிக்கு போயிட்டாங்க. அந்த கேலக்சி தான் வந்து பெருமாள் அண்டம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ ஆதிசிவன் ஆதிபராசக்தி இருக்கிறாங்களே அந்த கேலக்சி, ரெட் கலர் கேலக்சின்னு கூட வச்சுக்கோங்க ஒரு பேஜுக்கு. அதை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா சிவசக்தி அண்டம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இதெல்லாம் கேலக்சியோட நேம்ஸு. ஓகேங்களா? இப்போ அங்கேருந்து இன்னொரு கேலக்சிக்கு அமுச்சு வச்சாங்கல்ல, அதுதான் வந்து ரியாலிட்டி. அடுத்துதான் இனி வந்து
வாழ்க்கை, ஒவ்வொரு உயிரும் பிறக்க போகுது, வாழ்க்கைன்றதெல்லாம் உருவாக போகுது, கர்ம வினை எல்லாமே உருவாக போகிறது யாருன்னா மகாவிஷ்ணு ஸ்ரீலக்ஷ்மி தான். அங்கே இருக்கு அது எல்லாத்தையும் அது எல்லாமே எங்கே நிகழும்னா பெருமாள் அண்டத்தை பேஸ் பண்ணி தான் ஒட்டுமொத்த பிரபஞ்சமும் இயங்கும். சரிங்களா? அந்த பிரபஞ்சத்துக்கு ஒரு டெட் எண்ட் இருக்கணும், அந்த எல்லா கேலக்சியும் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒரு கேலக்சி இருக்கணும். அதுதான் வந்து சிவசக்தி அண்டம். அந்த கேலக்சியிலேருந்து தான் எல்லா பிரபஞ்சத்தில் உள்ள அத்தனை கேலக்சியும் இப்போ இயங்கிக்கிட்டு இருக்குது. அந்த சிவசக்தி அண்டத்தில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்க பாட்டுக்கு சும்மா உட்காந்துருப்பாங்க. இறைவன் இறைவி வந்து உடல் தத்துவம் கொண்ட இறைவன் இறைவி ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தையும் எனி டைம் ரசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. இப்போ யாராவது பிரச்சனை அப்படின்னா போய் பார்க்குறது வைக்கிறது அந்த மாதிரி அதெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்க ஒரு பேச்சுக்கு. ஓகே, அவங்க வந்து எல்லாத்தையும் கடந்தவங்க தானே. ஸோ அவங்களுக்கு வந்து ஃபீலிங்ஸுன்றது இருக்காது. ஓகேங்களா? ஃபீலிங்ஸ் எல்லாமே இருக்கும். ஃபீலிங்ஸ் இருந்தாலும் எதுக்கும் ரியாக்ட் பண்ண மாட்டாங்க. இதெல்லாம் ஒரு பிரச்சனையா அப்படி அந்த மாதிரி தான் பார்ப்பாங்க. எல்லாமே அவங்கவுங்களா கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி தான் நினைப்பாங்க. சரி, இப்போ சிவசக்தி அண்டத்திலிருந்து பெருமாள் அண்டம் செகண்ட் கேலக்சிக்கு வந்து மகாவிஷ்ணு ஸ்ரீலக்ஷ்மி போயிட்டாங்க. இவங்களுக்கு இங்கே வந்து வாழ்க்கைன்றது இருக்காது. இவங்க வந்து எனி டைம் ரசிக்கிறதுக்காக பிறந்தவங்க. சரிங்களா? அனைத்தையும் கடந்தவங்க இவங்க. அதுக்கு அடுத்து மகாவிஷ்ணு ஸ்ரீலக்ஷ்மி தான் இப்போ என்ன பண்ண போகிறாங்க அப்போ நம்ம பார்ப்போம். அவங்களுக்குள்ள இருந்து உடல் தாம்பத்திய இன்பம் அடைந்து இது வந்து இயற்கை அந்த ஆதிசிவன் ஆதிபராசக்திக்கு ஏற்பட்ட அந்த தாம்பத்திய இன்பம்ன்றது இயற்கையாக ஆத்மாக்குள்ள ஜீனில் ஸ்டோர் ஆயிடுச்சு. அதனால அது அவங்க ஒருவர் பார்த்தாலே அது வந்து ஆட்டோமேட்டிக்காக நிகழ்ந்துடும். இது வந்து யாரும் சொல்லி கொடுக்கணும் அப்படின்லாம் அவசியம் இல்லை. சரி, அப்போ அந்த கேலக்சிக்கு ஏற்ற மாதிரி அங்கே இருக்கிற தட்பவெட்ப சூழ்நிலைகளுக்கு ஏற்ற மாதிரி மகாவிஷ்ணு ஸ்ரீலக்ஷ்மிக்கு இடையில காதல் உணர்வுகள் தாம்பத்திய உணர்வுகள்ன்றது ஏற்படுது. ஒருவரை ஒருவர் பார்க்கும்போது அதிலிருந்து இன்பம் அடைந்து உயிர்களை உருவாக்குறாங்க. அவங்க தான் ஒட்டுமொத்த ஆத்மாக்களுக்குமான தாய் தந்தை. யாரு? மகாவிஷ்ணு ஸ்ரீலக்ஷ்மி. வாழ்க்கைன்னு ஒன்று இந்த பிரபஞ்சம் முழுக்க இயங்குது. அது ஆத்மாக்கள் கொண்ட உயிர்கள் வாழ்க்கைன்னு ஒன்றை வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா அது எல்லாத்துக்குமே காரணம் யாரு? மகாவிஷ்ணு ஸ்ரீலக்ஷ்மி தான். சரி, அப்போ நம்ம எல்லாரும் சிவனை கும்பிடுறோம். அப்போ டைரெக்டாக அங்கே போயிடுவோமா? மகாவிஷ்ணு ஸ்ரீலக்ஷ்மி அப்போ நம்ம பார்க்கவே தேவையில்லை, அவங்க நமக்கு தேவையில்லை அப்படின்னு நினைக்கக்கூடாது. அவங்க நேம் தான் மகாவிஷ்ணு ஸ்ரீலக்ஷ்மி. அவங்களே அவங்களே ஆதிசிவனாகவும் ஆதிபராசக்தியாகவும் வடிவெடுத்து தான் மற்ற உலகங்களுக்கு அந்த வடிவம் அந்த தரிசனம்ன்றதெல்லாம் மகாவிஷ்ணு ஸ்ரீலக்ஷ்மி தான். அப்போ நம்ம எல்லாரும் சாமி கும்பிட்டா நமக்கு யார் தெரியுவாங்க? மகாவிஷ்ணு ஸ்ரீலக்ஷ்மி தான். நீங்கள் எந்த சாமியை கும்பிட்றீங்களோ அந்த சாமிக்கு ஏற்ற மாதிரி தரிசனம் கொடுத்து உங்கள் கூட பேசுறது, உங்கள் ஆத்மாக்குள்ளேருந்து வர்ற வாய்ஸு எல்லாமே யார் அப்படின்னா கரெக்டாக சொல்லணும், மகாவிஷ்ணு ஸ்ரீலக்ஷ்மி. அப்போ ஆதிசிவன் ஆதிபராசக்தி நமக்கு தேவையே இல்லையா? அப்படி இல்லை, அவங்கள இருந்து தானே அவங்க வந்தாங்க. அப்போ எல்லாமே அவங்களுக்குள்ளே இருப்பாங்க. தெளிவாக புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? வாழ்க்கைன்றது எதுக்கெல்லாம் இருக்குதோ யாருக்கெல்லாம் இருக்குதோ அவங்க எல்லாருக்குமே மகாவிஷ்ணு ஸ்ரீலக்ஷ்மி தான் தாய் தந்தையர்கள். சரிங்களா? அவங்களே ஆதிபராசக்தியாகவும் ஆதிசிவனாகவும் வருவாங்க. எல்லார்கிட்டையும் நம்ம ஆத்மாக்குள்ளே இருக்கக்கூடிய பரமாத்மா யார் அப்படின்னா மகாவிஷ்ணு ஸ்ரீலக்ஷ்மி தான். சரிங்களா? இப்போ இந்த வாழ்க்கையெல்லாம் கடந்தால் தான் அப்போ நம்ம அந்த வாழ்க்கைன்றதே ஒன்று இல்லை, ஆத்மாவே வந்து கட்டை தேற்றம் அடைஞ்சிருச்சு, எல்லாமே முடிஞ்சிருச்சுன்னா தான் நம்ம இறைவன் இறைவியை வந்து சந்திக்க முடியும். சரிங்களா? ஓகே, இப்போ இந்த மகாவிஷ்ணு ஸ்ரீலக்ஷ்மி உயிர்களை உருவாக்குனாங்க அப்படின்னு சொல்லி சொன்னீங்களா? அவங்க உருவாக்குன முதல் உயிர் தான் பிரம்மா சரஸ்வதி. சரிங்களா? பிரம்மா மற்றும் சரஸ்வதி தேவியை உருவாக்கி ஒருவராக தான் வெளிப்படுறாங்க. அந்த உடல் தத்துவம்ன்றது அப்பெல்லாம் தாமதிய இன்பம் அடையும் போது ஒரு உடலாக பிறந்த உடனே ஈருடலாக வெளிப்படும். ஆண் தன்மை பெண் தன்மை கொண்டதாக வெளிப்பற்றும். அவங்க தான் பிரம்மா மற்றும் சரஸ்வதி. சரிங்களா? மகாவிஷ்ணு ஸ்ரீலக்ஷ்மி உருவாக்குன முதல் ஆத்மா ஜீவாத்மா அப்படின்னு சொல்லி நீங்கள் வச்சுக்கலாம், எதை விட வச்சுக்கலாம். எது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா பிரம்மா மற்றும் சரஸ்வதி. இப்போ இவங்களை போன்று
இவங்களும் என்ன பண்ணுறாங்கன்னா இன்னொரு கேலக்சியில் கொண்டு போய் போடுறாங்க. இப்போ மகாவிஷ்ணு ஸ்ரீலக்ஷ்மி தான் சொர்க்கத்தின் அதிபதி. அவங்க பெருமாள் அண்டம் அப்படின்னு சொல்கிறாங்களே, அதுதான் வந்து சொர்க்கம்னு சொல்கிறாங்களே அது. சரிங்களா? அங்கே எல்லாமே இருக்கும். ஓகேங்களா? துன்பம்ன்றதே இருக்காது. அங்கே ஒன்லி இன்பம், எல்லாமே ஹாப்பினஸ் அப்படின்றது தான் இருக்கும். அவங்களுக்கு இல்லை, அந்த ஹாப்பினஸ்லேருந்து வெளிப்பட்டவங்க தான் பிரம்மா மற்றும் சரஸ்வதி. இப்போ இவங்களுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா, அடுத்த 3வது அண்டத்திற்கு அதிபதியாக பிரம்மா மற்றும் சரஸ்வதியை கொடுக்குறாங்க. இப்போ இந்த பரமாத்மா எப்படி உருவானது அப்படின்ற ஸ்டோரியே இவ்வளோ நேரம் நம்ம வந்து கவனிச்சுட்டு வந்தோம். இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். அடுத்த வீடியோவில் இந்த பரமாத்மாவில் இருந்து ஜீவாத்மா, இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிற உயிர்கள், ஆத்மாக்கள் எல்லாம் உருவானது எப்படி அப்படின்றத பார்க்கலாம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அன்பே சிவம்.